வணக்கம். நாம் இன்று திருக்குறள்ல 8வது அதிகாரமான அன்புடைமை, அதில் 4வது திருக்குறளான அன்பு ஈனும் ஆர்வம் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அன்பு ஈனும் என்றால் அன்பு தரும். ஆர்வம் உடைமை என்றால் ஈடுபாடு உடைய தன்மை. அது என்றால் அந்த ஆர்வம். ஈனும் என்றால் தரும். நண்பு என்னும் நட்பு என்று சொல்லப்படும். நாடாச் சிறப்பு என்றால் தேடி அடைய முடியாத சிறப்பு. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம். அன்பானது ஒரு உயிரின் மீது ஆர்வத்தை தரும். பின்னர் அந்த ஆர்வமானது நட்பு என்னும் தேடி அடைய முடியாத சிறப்பினை நமக்கு தரும் என்பது பொருள். சுருக்கமாக, அன்பு ஆர்வம் தரும். அந்த ஆர்வமானது நட்பு என்னும் சிறப்பினை நமக்கு தரும். அன்பில்லாத இடத்தில் ஆர்வம் இருப்பதில்லை. ஆர்வம் இல்லாத இடத்தில் நட்பு தளிர்ப்பதில்லை. நல்ல நண்பர்களை பெற விரும்பினால் முதலில் உண்மையான அன்பை வளர்க்க வேண்டும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு.